மகரி மகரி சனி ரே ச பமக மத மகரி சனி ரி ச கம சனி ச தனி மத கமரி க ச நி ச த நி ச நி ச மா க க நி ச ப ம ம க சனி ச க ம க ரி நி த ம ம க க ம க க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தாருண்யா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்னோட நியூ இயர் டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷல் லஞ்ச் வந்து பண்ணியிருந்தோம். சாரை தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நைட்டே வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே நியூ இயருக்கு காலையில் தான் கோலம் போடுவோம். இந்த தாட்டி என்னென்னு தெரியல, அத்தை வந்து நைட்டே வந்து கோலம் போட்டுருவோம். அப்போ காலையில் இருந்துச்சு கதவை திறந்து பார்க்கும்போது அப்படியே கோலம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஸோ பார்க்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட்டு ஒரு 10 o'clock அப்புறம் வந்து நல்லா வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட முடிகிறதுக்கு 2 o'clock வந்து ஆயிடுச்சு. நான் எப்போயுமே கோலம் வந்து முன்னாடினாலே வந்து பார்த்து வச்சுருவேன். சரி இந்த கோலம் தான் போடலாம் அப்படின்ற மாதிரி. இந்த தாட்டி வந்து நான் என்ன ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னா, டபுள் ஷேடில் வந்து தெரிகிற மாதிரி, அதாவது 3Dயில் வந்து தெரிகிற மாதிரி கோலம் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து புதுசாக கேக்லாம் வந்து கட் பண்ணியிருந்தோம். கேக் வெட்டலாமா அப்படின்ற மாதிரி அத்தை வந்து கேட்டாங்க. இருந்தாலும் மாமா வந்து ஒத்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் மாமா வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ எல்லோரும் வந்து கேக் வெட்டி எனக்கு நைட் வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மாற்றி மாற்றி கேக்லாம் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு செம்ம ஹாப்பியாக வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கோலம் போடுறதுக்கு போய் கண்டினியூ பண்ணியாச்சு. எனக்கு எப்போவுமே வந்து இந்த அவுட்லைன் போடுறது எல்லாமே வந்து நான் தான் வந்து போடணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ கலர் கொடுக்குறது மட்டும் அத்தையை வந்து கலர் கொடுக்க சொல்லுவேன். நான் கலர் கொடுத்தேன் அப்படின்னா கேப்பே இல்லாமல் கொடுப்பேன். அந்தளவுக்கு வந்து கலர் கொடுத்தா தான் எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து இடையில வந்து மயிலுக்கு பிங்க் கலர்லாம் வந்திருக்கும். ஏன்னா கலர் வந்து பத்தலை. ஸோ அதனால் இருக்க கலரை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து இங்கே திருமங்கலத்தில் வந்து கிடைக்கும். ஸோ நல்லா வந்து பிரைட்டான கலர்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. தேனியில் ஒரு கடையில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அங்கே போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் கோலம் வந்து பெருசாக போட்டதுனால கோலப்பொடி வந்து பத்தலை. பூக்கு வந்து நல்லா மயில் கலராக வந்து கொடுத்துட்டோம். அதில் ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா மயில் உடம்புக்கு வந்து கரெக்டாக பற்றிருக்கும். பட் பூவை வந்து ஃபஸ்ட்டு போட்டனால மயிலுக்கு வந்து பத்தாமல் போயிடுச்சு. அப்புறம் கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் காலையில் எழுந்து வந்து முத வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு காஃபி வந்து வச்சாச்சு. காலையில் எந்திக்கும் போதே எனக்கு வந்து ஆஸ்லேஷன் தான், சுடிதார் போடலாமா சாரீ கட்டலாமான்னு சொல்லிட்டு. இந்த சாரீ வந்து சின்னாலப்பட்டியிலேருந்து என் வீட்டுக்கார் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. வாங்கிட்டு வந்த புதுசுலாம் நான் கட்டவே இல்லை. கிட்டத்தட்ட 1 yearக்கு மேலே ஆகிடுச்சு. சரி புதுசாக வந்து ஏதாவது நியூ இயர் அன்னைக்கு கட்டுவோமேன்னு சொல்லி கட்டியிருந்தேன். பட் எனக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து கட்டியிருக்கவே முடியல. ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது, வேர்வையாக இருந்தது. சக்குன்னு போயிட்டு சுடிதாரை மாற்றிட்டு வந்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்டே தான் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. சரி கொஞ்ச நேரம் வந்து கட்டி இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் காஃபிலாம் போட்டு வந்து கோலத்தை வந்து பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நைட்டை விட காலையில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. என் மாமனார் வந்து சுற்றி சேர்லாம் வந்து அடுக்கி வச்சிருந்தாரு. ஏன் அப்படின்னா அங்கே பக்கத்தில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கரண்ட் இருக்கனால நாயெல்லாம் வந்து குறுக்க ஓடும். ஸோ கோலத்தை வந்து அழிச்சு விட்டுருமோன்னு சொல்லிட்டு சுற்றி வந்து சேர்லாம் வந்து வச்சுருந்தாங்க. காலையில் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன்னா மதியத்துக்கு வந்து நான்வெஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் காலையில் வந்து சிம்பிளாக வந்து சிறுபருப்பு போட்டு சாம்பார் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு இந்த சிறுபருப்பு பார்க்கும் போதெல்லாம் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது கூட எனக்கு அந்த சாம்பாரை திரும்ப வச்சு சாப்பிடணும் போல் தோணிகிட்டே இருந்தது. ஸோ எடிட் பண்ணதுக்கப்புறம் கூட நான் திரும்ப அந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்டோம். ஸோ சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோம். இந்த தாட்டி சிறுபருப்பை வந்து தனியாக வந்து பாத்திரத்தில் வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து தாளித்து சேர்த்துருந்தோம். ஏன்னா எப்போவுமே நான் வந்து குக்கரில் தான் வந்து பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் வந்து குழஞ்சிரும். ஆனால் தனியாக வேக வச்சு பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும்னு சொல்லி அத்தை சொல்லுவாங்க. அதனால் அத்தை தான் வந்து சிறுபருப்பை தனியாக வந்து வேக போட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்தது கூட சேர்த்துட்டு அதில் மஞ்சத்தூள்லாம் போட்டு கொஞ்சமாக லைட்டாக சாம்பார் பொடி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது தோசைக்கு வச்சு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டாலுமே அல்டிமேட்டாக இருக்கும். கூடவே வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாலுமே இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். மதியத்துக்கு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கும் எங்கள் அத்தைக்கும் ஒரே டிஸ்கஷன். என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி ஓகே பிரியாணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி பிரியாணிக்கு 4 பேர் தான் இருக்கும். பெரிய லெவலில் சட்டிலாம் வச்சு தம்லாம் பண்ண வேணாம், குக்கர்லேயே வந்து தம் பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காலையில் டிஃபன் வேலை முடிச்சதுக்கப்புறம் அகெயின் வந்து பாத்திரம் வந்து குமிஞ்சிருச்சு. அதை எல்லாத்தையும் விளக்கி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை வந்து கழுவ முடியும். அதனால் சிங்கை ஃபுல்லாக காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து பாத்திரத்தெலாம் கழுவி வச்சு அடுக்கிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி எனக்கு வந்து மீன் குழம்பு வந்து நல்லா பண்ணுவேன். அதே மாதிரி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அந்த மாதிரி குழம்பு வகைகள்லாம் எல்லாமே நல்லா பண்ணுவேன். பட் இந்த பிரியாணி வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக அடி பிடிச்சிரும், இல்லைனா வந்து குழஞ்சிரும், இல்லைனா வந்து வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன். இன்றைக்கி நீங்களே வந்து பிரியாணி பண்ணுங்கத அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. எனக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து குக் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து தெரிய மாட்டேங்குது.
எதையாவது ஒன்று சொதப்பி விட்டுறதுனால நீங்களே பண்ணுங்கத்த அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அத்தை வந்து இந்த தாட்டி வந்து பொன்னி அரிசியில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. சும்மா சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை ஃபுல்லாக வந்து நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோடய வீட்டுக்காருக்கு பிரியாணி அப்படின்னாவே ஏதாவது வந்து குழம்பு இருக்கணும். அதாவது வெரைட்டி ரைஸ் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா சைடில் வந்து தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குழம்பு இருக்கணும். அதுக்காகவே நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணுறதுக்கு விரும்பவே மாட்டேன். ஏன்னா அப்படின்னா ஒயிட் ரைஸை வச்சு பேசாமல் குழம்பு வச்சு சாப்பிட்டு போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி. அவருக்கு ஏதாவது ஒரு குழம்பு வந்து சைடில் இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்று தாளிச்சா இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது குழம்பு இருக்கணும். அதனால் வாங்கிட்டு வந்து சிக்கனில் நான் கொஞ்சமாக வந்து பிரியாணிக்கும் கொஞ்சமாக வந்து கிரேவிக்கும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ பிரியாணி வந்து அத்தை பண்ணாங்க, கிரேவி வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன். உண்மையிலே 2 காம்பினேஷனுமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு வந்து நல்ல பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி வந்து எடுத்தாச்சு. குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அதுக்கப்புறம் இலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வந்து செம்மையாக வந்து வதக்கணும். பிரியாணியை பொறுத்தவரையும் வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வதக்கினா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறையா வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நல்லா வந்து சிக்கனையும் வந்து அத்தை சேர்த்துக்கிட்டாங்க. அது கூட வந்து மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள். ஸோ இதுதான் வந்து சேர்த்துருந்தோம். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டிட்டு கொஞ்சம் வந்து தண்ணி விடுற ஸ்டேஜில் அதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வந்து நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தயிர், உப்பு எல்லாம் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. நான் இங்கே சைடில் வந்து கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு தக்காளியை வந்து சேர்த்துட்டு அப்புறம் சிக்கன் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டு குழம்பு பொடி அதையும் வந்து கலந்துக்கிட்டு நல்லா கூட்டி வச்சோம் அப்படின்னா சிக்கன் கிரேவியும் வந்து தயாராகிரும். ஸோ பிரியாணி பார்க்கவே ரொம்ப டெம்ப்டாக இருக்குது. ஸோ பொன்னி அரிசியை வந்து நல்லா கழுவி கொஞ்சம் வந்து ஊற வச்சுருந்தாங்க. அதையும் வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தண்ணி வந்து விடுற ஸ்டேஜில் நல்லா வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா குக்கரை வந்து மூடி வச்சுட்டு லைட்டாக வந்து விசில் போட்டுட்டு சிம்மில் வந்து வச்சிடணும். ஒரு 1/4 மணி நேரம் சிம்மில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது தம் முடிஞ்சு அப்படியே வந்து சிக்கன் சாதம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக இஞ்சி நல்லா சாதம் மட்டும் இருக்குது. இதில் வந்து நம்ம குக்கர் மூடியை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து விசில் போட்டுட்டு சிம்மில் வந்து வச்சிடணும். வச்சுட்டோன்னாவே அது வந்து தம் போடுற கணக்கு தான் வந்து வரும். இந்த சிக்கன் கிரேவியை நம்ம வந்து சப்பாத்தி, தோசை எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். உண்மையிலே வந்து அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து மோஸ்ட்லி குழம்பு பொடி போட்டு தான் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி பொடிலாம் வந்து போடுவீங்க அப்படின்ற கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த குழம்பு பொடியிலே வந்து மேக்ஸிமம் எல்லா பொருளுமே இருக்குமா, அதனால் அந்த பொடியை வந்து டேரெக்டாக வந்து போட்டுடுறது. ஸோ குழம்பு பொடி நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு வர சிக்கன் வந்து எப்பயுமே அதிலே வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் மூடி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விடுற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி வேணும், குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ என்னோடய வீட்டுக்காருக்கு இந்த கிரேவினா வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த கிரேவி வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று வாங்கி வச்சுருந்தா கொஞ்சமாக அந்த ஃபிஷ்ஷும் வந்து இருந்தது. லாஸ்ட்டாக வந்து வாங்கி வச்சுருந்தது நெத்திலி மீன் வந்து இருந்தது. ஸோ அதையும் வந்து பொரிச்சு ஸோ கூடவே வச்சு சாப்பிட்டாச்சு. செம்ம காம்பினேஷன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை. ஸோ ரொம்ப திருப்தியாக வந்து அன்றைக்கி சாப்பிட்டு மதியம் வந்து நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு அன்றைக்கி ஃபுல் டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ ஈவினிங் வந்து என்னால் வந்து எடுக்க முடியல. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய நியூ இயர் ரொட்டீன் வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி நியூ இயர் போயிடுச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.